ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துரும், அப்படிதானே? அதே போலதான் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லா எனர்ஜி கொடுக்குது. அதே போல இன்னைக்கு நம்ம செய்ய போற சூப்பர் பிரெயின் யோகா வந்து நம்ம பிரெயினுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும். நம்ம யாராவது பழைய போன யூஸ் பண்ணிட்டே இருப்போமா? பட்டன் போன் பழைய போன் பார்த்துருக்கீங்களா? அந்த போனை யூஸ் பண்ணிட்டே இருப்போமா? திரும்ப திரும்ப அடுத்த மாடல் வரும்போது அதை அப்டேட் பண்ணிட்டு அந்த புது போனா நம்ம திங்க் பண்ணுவோம், அதான வேணும் ஆசைப்படுவோம், அப்படித்தானே? இல்ல எல்லாரும் பழைய போன வச்சு யூஸ் பண்ணுவீங்களா? எல்லாரும் பழைய போன் வச்சு யூஸ் பண்ணுவீங்களா? எல்லாம் அந்த புது போன் வரப்போ புது போன் தான் யூஸ் பண்ண நடக்கும். ஸோ இந்த சூப்பர் பிரெயின் யோகா அதே மாதிரிதான். நீங்க ரெகுலரா போடும்போது பாத்தீங்கன்னா உங்க பிரெயின் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். புது புது விஷயங்களுக்காக, நல்ல நல்ல விஷயங்களுக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? சரி, சூப்பர் பிரெயின் யோகானால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன பயன்கள் இருக்குன்னு சொல்றேன். ஸோ பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். பிரெயின் ஆக்டிவேட் ஆகும்போது நல்ல ஞாபக சக்தி நமக்கு வரும். கிளாஸ் ரூம்ல இல்ல ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா அது வேகமா இம்ப்ரூவ்மெண்ட் போகுது. கிளாஸ்ல வந்து லிசனிங் நல்லா ஒரு பாடத்தை படிக்கனாலும் நல்ல கான்சன்ட்ரேஷனோட படிக்க வந்து. இப்ப ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க தமிழ்லயோ இல்ல மேத்ஸ்லயோ வந்து மேம் சொல்லி கொடுக்கும்போது புரியாம நிறைய பேர் இருப்பாங்க. சூப்பர் பிரெயின் நீங்க மார்னிங் பிரேயர்ல போட்டு கிளாஸ்ல போனீங்கன்னா அந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். என்ன கொஸ்டின் படிக்க நினைக்கிறீங்களோ அதை புரிஞ்சு படிப்பீங்க நீங்க. சரியா? சோ சரியா, நம்ம தலையில என்ன இருக்கு? நிறைய பிளான் இருக்கா? வீடியோ கிளாஸ், வீடியோ செல்ஃபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? சோ அதெல்லாம் வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம், ஆக்டிவேட் பண்ணுவோம், ஓபன் பண்ணுவோம். சரியா? அப்ப வந்து நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம நடக்கும்போது அதெல்லாம் வந்து சீர் செய்யும். ஓகேவா? படிச்சிருக்கீங்கல்ல? நாலு செல்ஃபி படிச்சிருக்கீங்கல்ல? சோ அதெல்லாம் தனியான முறையில இந்த சூப்பர் பிரெயின் யோகா பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் தூண்டப்படும். சரியா? சரி, சூப்பர் பிரெயின் யோகா பண்ண மெத்தட் எப்படின்னு சொல்றேன். 5 ஸ்டெப் தான் ஃபாலோ செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் கொண்டு வந்து. ஓகேவா? செகண்ட் வந்து ஷோல்டர்ல வந்து நம்ம காலை அகட்டி வச்சுக்கணும். ரொம்ப அகட்டி வச்சா பண்ண முடியாது. கரெக்டா ஷோல்டர் லெவலுக்கு அகட்டி வச்சா போதும். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன், ஈஸ்ட பார்த்து ஃபேஸ் பண்ணி நிக்கணும். வந்து ஷோல்டர் லெவலுக்கு காலை அகட்டி வச்சுக்கணும். தேர்ட் வந்து நாக்க இல் சொல்ற மாதிரி, இது என்ன சொல்றாங்கன்னா கண் டு த பேலட். தமிழ் சொல்லும் போது இல் வரும்ல, எப்படி சொல்லுவோம்? இல்ல நான் அந்த மேல் அண்ணத்தோட இருக்குமா அது மாதிரி வச்சுக்கணும். சொல்லி பாருமா? தமிழ் அப்படி இல் சொல்லும் போது எங்க அவங்க நாக்கு நிக்குதோ அது மாதிரி வச்சுக்கணும். இல் சொல்ற மாதிரியே வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து முத்ரான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது எப்படி பிடிக்கும்னா நம்ம பிள்ளையர் கோயில ஒக்கிலாம் போட்டுருப்போம்ல, போட்டு போலாம். அதே மாதிரிதான் கையை கரெக்டா வைக்கணும். வந்து எப்படி பிடிக்கும் நான் சொல்றேன். கை கீழே போடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம செய்யணும். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் வந்து இடது கை எடுக்கணும். எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தாச்சா? எல்லாமே இடது கை எடுத்தீங்களா? இடது கை நிறைய பேர் தூக்கல, நல்லா தூக்குங்க, நல்லா ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். இப்ப வந்து உங்களோட வலது கால் தெரியுமா? அதே கை வச்சு உங்க வலது காலை பிடிங்க. தோடு குத்துவாங்கல்ல அந்த இடத்துல பிடிக்கணும். வந்து நீங்க பிடிக்கும் போது உங்களோட பெருவிரல் தம் ஃபிங்கர் மேல இருக்கணும். உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் சுண்டு விரல் இருக்குது, ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அது வந்து பின்னாடி இருக்கணும் காலுக்கு. இடது கையை வச்சு வலது காதை பிடிக்கணும். நீங்க சரியா பிடிச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க, அவங்களே செக் பண்ணிக்கோங்க. இடது கையை வச்சு வலது காதை பிடிக்கணும். வலது காதுல அந்த காது குத்துற இடத்துல பிடிக்கணும். பிடிச்சாச்சா? பிடிக்கும் போது உங்களோட பெருவிரல் வந்து மேல இருக்கணும், ஆள்காட்டி விரல் வந்து பின்னாடி இருக்கணும். ஓகேவா? இப்ப வந்து உங்க ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, வலது கை. ஓகே, சூப்பர். எல்லாரும் வலது கை எடுத்துட்டீங்களா? ஓகே, இத வந்து உங்க இடது காலை பிடிக்கணும். இதே கை வச்சு உங்க இடது காலை பிடிச்சுக்கோங்க. வெரி குட். உங்க பெருவிரல் அதே போல மேல இருக்கணும், உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பின்னாடி இருக்கணும் காதுக்கு. வெரி குட். சரி, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? 4 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஈஸ்ட் டைரக்ஷன். செகண்ட் வந்து கால்ல வந்து ஷோல்டர்ல இருந்து அகட்டி வச்சுக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? டன் டு த பேலட், நாக்க மேலிடத்தோட இணைச்சு வச்சுக்கிட்டோம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து முத்ரா. முத்ரா படிச்சிட்டோம். இதான் படிச்சோம், கை பிடிச்சோம்ல, இதுதான் முத்ரா. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சை மெதுவா இருந்துட்டே உட்காரணும், மூச்சை மெதுவா வெளியிட்டே எண்ணிக்கணும். சரியா? பண்ணலாமா? இந்த சூப்பர் யோகா வந்து உட்கார வேண்டாம். சூப்பர் யோகா வந்து ஒரு நாளைக்கு
2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சொல்லலாம் வந்து சொல்லலாம் சரியா. அதாவது எத்தனை தடவை போடுறது அப்படின்னா ஒரு டைம் நீங்க போட்டீங்கன்னா 14 தடவை போடலாம், 21 தடவை போடலாம். இப்ப மார்னிங் நீங்க போட்டீங்கன்னா 14 டைம்ஸ் போடலாம், இல்ல நான் நல்லா படிக்கணும் நல்லா ஆக்டிவா இருந்துச்சுன்னா 21 டைம்ஸ் போடலாம் வந்து. இது நீங்க மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கோ வீட்டுல பெரியவங்களாலும் இது போடலாம். சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யாராலும் இதை போடலாம். ஓகேவா? எத்தனை போடலாம்? எத்தனை போடலாம்? போடலாமா? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் நாள் போட்டீங்க கூடாது, வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ் எங்களை ஓடி வச்சுட்டாங்க அப்படின்னு. சோ அது வந்து இது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது உங்களுக்கு சரியா. உங்க பிரெயினை ஆக்டிவேட் பண்ற ஒரு யோகா. என்ன சொல்லுங்க வீட்டுல போயிட்டு உங்க பிரெயினை ஆக்டிவேட் பண்ற ஒரு யோகா. நீ நல்லா டெய்லி படிக்கணுன்றதுக்காக இதை செய்யணும் சரியா. அது வந்து நான் அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது சரியா. பண்ணலாமா? 14 டைம்ஸ் மட்டும் பண்ணுவோம். நீங்க வந்து நெக்ஸ்ட் டேல இருந்து 21 டைம்ஸ் வீட்லயே பண்ணிடுவாங்க. காலையில எழுந்து சாயங்காலம் ஃபாலோ பண்ணாங்கன்னா பண்ணுங்க, இல்ல வீட்லயே ஒரு மார்னிங் பண்ணுங்க, ஈவினிங் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? சரி, அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோமா. ஈஸ்ட் டைரக்ஷன், கால்களை அடக்கி வச்சு பண்ணணும், நாக்க மேலத்தோட இணைச்சு வைக்கணும். 4th ஸ்டெப் முத்தா பிடிக்கணும். இப்ப கை பிடிச்சிட்டீங்களா, அதுக்கு பேர் தான் முத்தா. இடது கை வலது காது. ஃபர்ஸ்ட் இடத்துல இடது கை தான் எடுக்கணும். இடது கை வலது காது, வலது கை இடது காது. அதாவது உங்களோட எழுதுற கை மேல இருக்கணும், வலது கை மேல இருக்கணும். நீங்க ரிமூவ் பண்ணும்போது வலது கையில முதல்ல எடுக்கிற மாதிரி இருக்கணும். வந்து யோகால அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வாங்க. டக்குன்னு 2 கை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வலது கை ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் இடது கை ரிலீஸ் பண்ணணும். வைக்கும் போது அதே மாதிரிதான் இடது கை ஃபர்ஸ்ட் வைக்கணும், அடுத்தது வலது கை வைக்கணும் சரியா. அதுக்கப்புறம் கொடுத்து வந்து மெதுவா இன்ஹேல் பண்ணிட்டு மெதுவா மூச்சை உள்ள எடுத்துட்டு உட்காரணும், மெதுவா மூச்சை வெளியிட்டு எந்திக்கணும். ஓகேவா? இப்படி உட்கார்ந்து எழுதும் போது நம்மளோட ஸ்பைன் முதுகுத்தண்டு சொல்லுவோம்ல, அது வந்து பெண்ட் ஆக கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஓகேவா? இந்த பெண்டாகி இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் சர்க்குலேட் ஆகும்போது அந்த ஸ்பைன் வழியாக நம்ம பிரெயினுக்கு போகுது. அதனால நம்ம ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். வந்து அதுல உட்காந்து எழுதிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோலி இன்ஹேல், slowly exhale. Super. Second, breathe in, breathe out. 3, breathe in, breathe out. 4, breathe in, breathe out. 5, breathe in, breathe out. 6, breathe in, breathe out. 7, breathe in, breathe out. Okay, super. கையை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்னால வந்து ஒரு 7 போட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் நீங்க போடும்போது 14 கம்பல்சரியா போட்டு தான் கையை ரிலீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த சூப்பர்மேன் யோகா பண்ணும்போது நாக்கா மேலோட இணைச்சத 14 பண்ற வரைக்கும் எடுக்கக்கூடாது. கையவும் உட்காரும் போது எந்திக்கும் போது ரிலீஸ் பண்ணக்கூடாது. கையை கரெக்டா அவங்க காதுல பிடிச்சதே வச்சுக்கணும். ஓகேவா? திரும்ப ஒரு 7 போடலாமா? நீங்க ஒரு 7 மட்டும் போடலாம். திரும்ப கை வச்சுக்கலாமா? ஸ்டெப் சொல்லுங்க எல்லாரும். அவங்க வந்து ஸ்டெப் சொல்றீங்களா? நீங்க எல்லாமே சேர்ந்தே சொல்லுங்க பாப்போம். வெரி குட், சூப்பர். இந்த பக்கம் சவுண்டே வராது. ஓகே ரைட். சரி, நீங்க இப்ப ஆமையா இந்த பக்கம் சொல்லுவாங்க. என்ன ஸ்டெப்? செகண்ட் ஸ்டெப் என்னது? வெரி குட். ஷோல்டர்ல வந்து நம்மளோட ஹெட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி புடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. தேர்ட் ஸ்டெப். வெரி குட். நாங்க வந்து மேலெழுத்தோட இன் சொல்ற மாதிரி இழுத்து வச்சுக்கணும். சூப்பர். நெக்ஸ்ட் யாரா கேட்போம்னா ஃபோர்த் ஸ்டெப் யாரு? ஃபோர்த் ஸ்டெப் யார் சொல்றீங்க? கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு பேரு முத்ரா. கையை கரெக்டா பிடிக்க போறோம்ல, இதுக்கு பேரு முத்ரான்னு சொல்லுவாங்க. முத்திரை. ஃபோர்த் ஸ்டெப் என்னது? முத்ரா. சரியா? ஃபிஃப்த் ஸ்டெப் இந்த பக்கம் பேசலாமா? ஃபிஃப்த் என்னது? வெரி குட். மெதுவா மூச்சை எடுத்துட்டே உட்காரணும், மெதுவா மூச்சை விட்டு எழுந்திக்கணும். வேகமா உட்கார்ந்து எந்திக்க கூடாது. ஓகேவா? பிள்ளைகள் நீங்க போடுவீங்களா படப்படம் எந்திக்கிறது அப்படிலாம் உட்காரக்கூடாது. முதுகு தண்டு வளையாம மெதுவா மூச்சை விட்டு உட்காரணும், மூச்சை வெளியிட்டே எழுதிக்கணும். இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் நீங்க உங்க படிப்புல நிறைய வந்து மாற்றங்கள் பார்ப்பீங்க.
ஒரு 3 months இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போனாலும் செஞ்சு நீங்க படிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா அதை எழுதிடுவீங்க. எப்பயோ படிச்சது ஞாபகம் இருக்கும் வந்து திரும்ப திரும்ப அதை படிக்கணும் கூட அவசியம் இருக்காது. இந்த சுப்பிரமணி யோகா நீங்க வந்து வீட்டுல ஈவினிங் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து எழுதி பாருங்க. ஹோம்ஒர்க்குமே வேகமா எழுதிடுவீங்க, வேகமா படிச்சு முடிச்சிடலாம். சரியா? ஃபாலோ பண்ணலாமா? வீட்டுல ஃபாலோ பண்ணலாமா? ஓகே, உங்க சார்கிட்ட வந்து கேட்பாங்க பண்றீங்களா அப்படின்ட்டு. சரியா? சரி, நோட் 7 போட்டுக்கலாமா? சரி, 5 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈஸ்ட் டைரக்ஷன் இது வந்து இப்ப ஈஸ்ட் சார்கிட்ட கேட்டு நெக்ஸ்ட் டைம் போடுங்க. டைரக்ஷன்ல ஃபாலோ. இதுதான் ஈஸ்ட். ஓகே, இதுதான் ஈஸ்ட். இப்ப ஈஸ்ட் பாத்துக்கலாமா? இது ஓகே, நீங்க 2 தடவை தெரிஞ்சுக்கோங்க ஈஸ்ட் பாத்து. வெரி குட். கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சொல்லும்போது தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் சொல்லும்போது நான் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்தாச்சு. செகண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்களா? செகண்ட் ஸ்டெப் என்னது? ஷோல்டர்ல வந்து காலை கொண்டு அகட்டி வச்சாச்சா? ஒரு ரொம்ப அகட்டக்கூடாது. ஒரு 11 மாதிரி கொஞ்சம் ஏறி கொண்டு வந்துடும். உள்ள வந்து உங்க கையில வந்து இடமே இருக்கிற வந்து உங்க ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேல் வச்சீங்கன்னா அந்த இடமே இருக்கிற வந்து. வெரி குட், சூப்பர். அடுத்த தேர்ட் ஸ்டெப் நாம மேலத்தோட இணைச்சு வைக்கணும். கம் டு தி டைரக்ட். இது சொல்றத வச்சுக்கோமா? இத 7 முடியற வரைக்கும் எடுக்கக்கூடாது. முக்கி போட்டு முடிக்கிற வரைக்கும் எடுக்கக்கூடாது. பண்ணலாமா? அடுத்து ஃபோர்த் வந்து முத்ரா. முத்ரா ஃபர்ஸ்ட் எந்த கை டபக்குன்னு கையை பிடிக்க கூடாது. ஸ்டெப்ஸ் படி செஞ்சு சொல்லணும்ல. இடது கை எடுத்து வலது காலை பிடிக்கணும். வெரி குட், ஸ்லோவா தான் செய்யணும். அடுத்து வலது கை எடுத்து இடது காலை பிடிக்கணும். வெரி குட். பிடிக்கும் போது எப்படி இருக்கணும்? பெருவிரல் மேல இருக்கணும், உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் பின்னாடி இருக்கணும். பின்னாடி இருக்கணும். வெரி குட், சூப்பர். இப்ப இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணலாமா? இன்ஹேல் பண்ணும்போது உட்காரணும், எக்ஸேல் பண்ணும்போது எந்திக்கணும். பண்ணலாமா? 1 breathe in, breathe out. 2 breathe in, breathe out. 3 breathe in, breathe out. 4 breathe in, breathe out. 5 breathe in, breathe out. 6 breathe in, breathe out. 7 breathe in, breathe out. சூப்பர். கையில ரிலீஸ் பண்ணிக்கலாமா? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நின்னுக்கோங்க. ஒரு 2 minutes. சரியா? கண்ணை மூடிக்கோங்க. கை கீழே நல்லா தொங்க போட்டுக்கலாம். வந்து கையெல்லாம் கட்ட வேண்டாம். சரியா? நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. பிசிக்கல் பாடியில என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. உங்க பிரெயின்ல இதெல்லாம் நடக்குதுன்றத வந்து நீங்க கவனிச்சு பாருங்க. குடுக்குடுன்னு அப்படியே பிளட் சர்க்குலேஷன் போற மாதிரி தெரியுதா? திரும்ப மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கோங்க. உங்க கண்களை சிறு கூட திறந்து பார்த்துக்கலாமா? நீங்க கண்களை ஓபன் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல சிறு பொண்ணுங்களோட ஓபன் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பிரெயின் எப்படி இருக்கு? நல்லா ஆக்டிவேட்டமா இருக்கா? நல்லா ஆக்டிவேட் பண்ண மாதிரி இருக்கா பிரெயின்? இல்லையா? இன்னும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. எப்படி இருந்தது? அப்ப அவங்கதான் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பண்ணலையா? அவங்க வந்து பயங்கர ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கு. கையில இடஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப உங்களுக்கு முன்னாடி கால் ஏற்றுவோமா? ஓட்டுவோமா? ஓகே, சரி. இங்க ஏன் நம்ம கால் எடுக்கணும்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. அது போக ஹார்ட்ல இருந்து பிரெயின் போக கரோட்டிட் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டீங்களா? சோ அது இங்க இருக்குது. அந்த கம்யூனிட்டி மூலமா தான் நம்ம பிரெயின் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து நம்ம பிரஸ் பண்றோம். ஓகேவா? சோ அதெல்லாம் கரெக்டா அந்த கால் கிட்ட பிடிக்க காலா சின்னதுன்னு அவசியம் கிடையாது. லைட்டா டச் பண்ணி பிரஸ் பண்ணா போதும். ஓகே, தேங்க் யூ. இதுவே நல்லா இருக்கு.